இந்தியா வங்கதேசம் இடையில 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெற்று வருது. இதுல முதல் T20 போட்டியை குவாலியர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல் T20 போட்டிக்கான டாஸ் வென்ற இந்திய அணி பாத்தீங்கன்னா முதல்ல பந்து வீச்சு தேர்வு பண்ணாங்க. முதல்ல களமிறங்கிய வங்கதேச அணியில யாருமே 40+ ரன்கள் கூட அடிக்கல. டாப் ஆர்டர்ல கேப்டன் ஷாண்டோ மட்டுமே 25 ரன்கள் அடித்தாரு. லிட்டன் தாஸ் 4, ஆர்டி 12, முகமதுல்லா 1 போன்றவர்கள் சிறப்பாகவே விளையாடல. 19.5 ஓவர் முடிவுல 127 ரன்களை மட்டும்தான் எடுத்தாங்க. இந்திய அணியில பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட மயங்க் யாதவ் பாத்தீங்கன்னா முதல் ஓவரிலேயே மெய்டனாக வீசினாரு. மொத்தம் 4 ஓவர்கள்ல 21 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை சாய்த்தாரு. இதனடுத்து இலக்க துரத்தி களமிறங்கிய இந்திய அணிக்கு ஒரு இடத்துல கூட பின்னடைவு ஏற்படல. களமிறங்கிய அனைத்து பேட்டர்களுமே இரட்டை இலக்க ரன்களை தான் சேர்த்தாங்க. ஓபனர்கள் அபிஷேக் சர்மா 16, சஞ்சு சாம்சன் 29, அடுத்து களமிறங்கிய சூரியகுமார் யாதவ் 29, நிதிஷ் ரெட்டி 16, ஹர்திக் பாண்டியா 39 போன்றவர்கள் சிறப்பாக விளையாடி போட்டியை வேற லெவல வெற்றிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த போட்டி முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரர்கள் அனைவருமே தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து விளையாடுறாங்க. அணில பல பவுலர்கள் இருப்பதால யாருக்கு ஓவர் கொடுப்பது அப்படின்றது களத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கு. இருந்தாலுமே இது நல்லதுதான். 5 பவுலர்களுடன் மட்டுமே செல்லாமல் தற்போது கூடுதல் பவுலர்களுடன் விளையாடுறோம். இது நிச்சயம் நல்ல விஷயம் தான். அணில சிறு சிறு குறைபாடுகள் இருக்கு. இது குறித்து அடுத்த போட்டிக்கு முன் அமர்ந்து பேசுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.